சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களித்தீர்த்தே உலகில், என்னை களித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. கற்பி ஸ்டுடியோவின் புதிய பரிமாணத்துடன் என் தமிழோடு விளையாடு. உங்க பேர் சொல்லுங்க. பிரவீன். பிரவீன். நான் யாருன்னு தெரியுதா? கற்பி ஸ்டுடியோ பாரதியார். பாரதியார். ஓகே, என்னை பத்தி உனக்கு என்னென்னலாம் தெரியும் பாரதியாரை பத்தி? என்ன சொல்லு, சொல்லுப்பா. கவிதை எல்லாம் எழுதுங்க. கவிதை எழுதுவோம். அப்புறம் பழமொழி. பழமொழி வேற சொல்லு. கிட்ட கிட்ட வந்து சொல்லுங்க. பாட்டு எழுதுங்க. பாட்டு எழுதுவோம். அப்புறம் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லையா? சரி, உனக்கு இந்த ஒரு சீட்டு கொடுக்குறேன். இந்த சீட்ல இது வந்து சீட்டு கிடையாது, இது வந்து என்னுடைய ஓலைச்சுவடி. சரியா? ஓகேவா? இதுல ஏதாவது ஒண்ணு எடு. ஓகே தம்பி, நல்லா தெரியற மாதிரி இருக்கவே சீக்கிரமா எடுத்துட்டாரு பழகிட்டு. அவருக்கு 60 நொடிகள் கால அவகாசம் கொடுக்குறோம். சரிங்களா? பணிந்து மிரண்ட போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்ட வேண்டும். மழலை மனம் மறத உன்னை பண்புணர வருவேனையன் மற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்து அடியை எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும். உனக்கு அழுகை துடைத்திருந்தால் அடைவர் திமிரும் அடங்குது. வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் எதிரின்று தேங்கிவிட்டால் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. ஒரு வழியா முழு வசனத்தையும் படிச்சுட்டாரு தம்பி. நான் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம், எப்படின்னு பார்ப்போம். தம்பி இது ஃபுல்லா சொல்லிட்டாருன்னா அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு. கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சது. இந்த ஒரு வாட்டி தம்பிக்காக நானும் சொல்றாரு. ஓகேவா? ஒரு வாட்டி பார்த்துனீங்களா? நான் இந்த கவிதையை உங்ககிட்ட சொல்றேன். நீ தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் 60 நொடிகள் நல்ல ஒரு மனப்பாடமா தம்பி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் உனக்காக ஒரு வாட்டி. சரியா? பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உனை வன்புணர வருவோனாயில் மாற வேண்டியது அவனே, மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும். உனக்கு அழுகை அதனை துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிவிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. ஓகேவா? இப்ப நீங்க சொல்லுங்க. பயந்து பணிந்து துணிந்து. எப்படி வாங்க. சொல்லுங்க. பயந்து துணிந்து நெளிந்து போதும். பயந்து துணிந்து நெளிந்தது போதும். வீரமா சொல்லு. அதுக்கப்புறம் கீழே காட்டுங்க. நான் சொல்லிடுறேன். கீழே காட்டுறதுக்கு எதுக்கு நாங்க சொல்லுவோம். எல்லாம் என் மாணவ செல்வர்கள். துணிந்து இந்த வசனத்தை முழுசா சொல்லிட்டாருன்னா தம்பிக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னா அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். வேற என்ன கேளுங்க. அதை நான் படிச்சுட்டு வந்துடுறேன்.
தம்பி சொன்ன வரைக்கும் ரொம்ப சூப்பர்ப்பா. எழுனத தம்பி ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.